நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வர இருக்கிற வாரம் எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு ஏற்றாற் போல் மார்க்கெட் மேலே தான் போணுச்சு. நல்லா ஒரு மொமெண்டம் தான் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், அந்த ஹெவி செல்லிங் ப்ரெஷரால் நம்ம மார்க்கெட்டும் அதுக்கு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரியாக்ஷன் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்க்கணும். வர இருக்கிற நாட்களில் எது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஃபிப்னாசி லெவலை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபிப்னாசி லெவல் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 1.6 24,600 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இப்படியே மேலே போயிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் போயிருக்கும். சரிங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா 25,384 வரைக்கும் போயிருக்கும். ஆனால் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த புல்லிஷ் கேண்டிலோட ஒரு 50% இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, சப்போஸ் அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக நம்ம மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குளோபல் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அது நல்ல விஷயந்தான். எதற்காக சொல்கிறேன்னா, கண்டினியூவாக நம்ம மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் கூட வராமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு புதுசாக உள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. சரிங்களா, அதனால இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வரும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கும் போது என்ன பண்ணலன்னா, ஒரு நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புதுசாக என்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும், உள்ளார வாரத்துக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஒரு 1% 2% ஒரு 5% கீழே வந்தால் கூட அதை நம்ம பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்குறது ரொம்பவே நல்ல விஷயம். ஃப்ரைடே கூட பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 340 புள்ளிகள் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓவராலாக நம்ம மார்க்கெட்டு ஆல்ரெடி ஒரு 300 பாயிண்ட் விழுந்து அதுக்கப்புறமும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. சரிங்களா, இதுக்கான கரெக்ஷனும் மண்டே ஓப்பன் ஆகும்போது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஓப்பன் ஆகும்போது கீழே ஓப்பன் ஆனாலும் அகைன் ஒரு 1 or 2 days கீழே வந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,600 கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். 24,200 அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, எதுவாக இருந்தாலும் நம்ம வீக்லிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்கலாம். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நண்பர்களே, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பிரேக் அவுட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி படி 50,500 அப்படிங்கிற லெவலில் தான் சப்போர்ட் எடுத்துச்சு. ஒன்ஸ் அகைன் அங்கே வந்துச்சு அப்படின்னா திருப்பி அகைன் 50,500 அப்படிங்கிற லெவல்லே சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்விங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் திருப்பி இந்த ஸ்விங்கில் இந்த இடத்துலையே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஸ்விங்கில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி அகைன் ஒரு ரிவர்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வீக்லியில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதால பார்த்துடலாம். இதை எல்லாமே இந்த லைனில் நம்ம டெலீட் பண்ணிடலாம். குளோபல் கியூசஸ்னால் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால், ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் அப்பப்போ வரும்போது திருப்பி மார்க்கெட் நியூ ரேலி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் பெருசாக ஒரு பெரிய விஷயம் மார்க்கெட்டு டவுன் ஆகிற அளவுக்கு எந்த நியூஸஸும் கிடையாது. சரிங்களா, இப்போது எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் வந்த லோ
இந்த லெவலை வந்து லாஸ்ட் வீக்கோட லோவில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, 24,690 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா ஃபிப்னாசி வந்து நம்ம வீக்லியில் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு 10-20 புள்ளிகள் முன்ன பின்ன இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,600 அப்படிங்கிற லெவல், 602 அப்படிங்கிற லெவல், அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது எது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 24,200 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து டேல வச்சு பார்த்துக்கலாம். அதில் தான் கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே, இந்த ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் வியாழக்கிழமை அன்னைக்கு. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மேலே பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும் அப்படின்னு இருந்தோம். மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கீழே வந்திருக்கு. சரிங்களா, கீழே விழுகும் போது பெருசாக விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது தான் நண்பர்களே, 24,965 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வரும்போது இந்த ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ் 25,061 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வரும்போது 25,170, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,325 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஜோனெல்லாம் இனிமேல் டெலீட் பண்ணிடலாம். இந்த எல்லோ ஜோனையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்த சப்போர்ட் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த எல்லோ ஜோன் தான் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்குது. 51,200 அப்படிங்கிற லெவலில் நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கிறது 330. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 51,200 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 50,571 தான் அடுத்த சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கும்போது 49,700 அடுத்த சப்போர்ட்டு. அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் எந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கோ 1 ஹவரில் 15 மினிட்டில் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வரக்கூடிய ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகும். அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 52,327 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,557, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,778. ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது இந்தியா விக்ஸு ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 10% இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால். இந்தியா விக்ஸ் மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்தியா விக்ஸ் கீழே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். சரிங்களா, 1 செகண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது தான் திருப்பி நம்ம மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்கும். அது இந்தியா விக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீக்லியில் ஃபின் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துடலாம். நம்ம சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் கீழே விழுந்துட்டு உடனே அகைன் மேலே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாரி பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்குங்களா. இந்த டபுள் டாப்புக்கு என்ன மீனிங்னா அகைன் மார்க்கெட் வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம். இது எப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு 23,225. கீழே வந்துருமான்னு அப்படியே பிளான் பண்ணக்கூடாது. எப்படிலாம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்திருக்கு. திருப்பி திங்கக்கிழமை அன்னைக்கு குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. திருப்பி 23,223 இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டமாக மாறிடும். டபுள் பாட்டமாக மாறினுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இதை 15 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே, தெரியுதுங்களா, இங்கே கீழே வந்திருக்கு, அகைன் டாப் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வருது, டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் 23,228, 29 அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா திருப்பி அகைன் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த டபுள் டாப் எடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த டபுள் பாட்டத்தோட சென்ட்ரு 23,228
477 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,664 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,839 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து இந்த டபுள் பாட்டம் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் 23,225 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,934 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,863 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, மிட் கேப்பு நம்ம சொன்னோம் இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு. பிரேக் அவுட் ஆகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து வீக் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த இடத்துல இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இறங்கினதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் அகைன் இந்த ட்ரெண்டுக்குள்ளார வந்துடுச்சு. கரெக்டாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் வேறு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு கேப் ஃபில்லிங் இருந்துச்சு, அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் அகைன் கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து அடுத்த சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து அகைன் சேனலுக்குள்ளார போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஒன்ஸ் அகைன் இந்த லெவலுக்கு கீழெலாம் வந்துடுச்சு அப்படின்னா 12,400 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா அகைன் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஏன்னா சேனலுக்குள்ளார வந்துருச்சு அப்படிங்கும்போது இனிமேல் ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் வீக்காக இருக்குங்கும் போது மண்டே ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12,600 இருக்குது. சப்போஸ் ஒரு 500 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா 12,200, இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை வந்து பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சப்போர்ட்லாம் மாற்றி ஆகணும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஃப்ரைடே வந்த லோ தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபிப்னாசி லெவல் 12,467 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது இந்த சேனல் பேட்டர்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல வேணாலும் சேனலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே, இந்த லெவலை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த சேனலோட ரேஞ்சில் எங்கே வேணாலும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவல் வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் 12,354. அதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே இந்த இடத்துல வந்து டபுள் டாப் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஃபின் நிஃப்டி போலவே இந்த டபுள் டாப் எடுத்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,882 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே கரெக்ஷன் வந்துச்சு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனதுனா தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டு. இந்த 12,000 13,000 அப்படிங்கிற லெவலில் வந்து அகைன் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மிட் கேப்பில் நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் வந்து வீக்லிக்கான அனலைசிங் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணும்போது 1 lakh இருந்தாலே போதும். 3 lakh வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணிக்க முடியும். 3 to 4 lakh வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணிக்க முடியும். 2 into 3 into 4 into 5 into மார்ஜின் ஃபெசிலிட்டி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற ப்ரோக்கரேஜோட கம்பேர் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 7 அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ட்ரேட் பண்ணி உங்களோட பழைய அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் பண்ணி பாருங்கள். எதில் ப்ரோக்கரேஜ் கம்மியாக போகுதோ அதற்கு தகுந்தாற் போல் கண்டினியூ பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து ரியல் மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மந்த் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஓகே, இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.